என்ன மக்களே! காலையிலேருந்தே சாண்ட்ரா வந்து பயங்கர மூட் அவுட்டா வந்திருந்தாங்க. சொல்லப்போனா பிரஜன் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாங்க. அது மட்டும் இல்லாம திவ்யாவையும் வச்சு செய்ன்னு வந்து செஞ்சு உட்டாங்க. அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி போம்போது, அப்படி என்னதான் நடந்துச்சு சாண்ட்ரா அவர்களுக்கு, பிரஜன் அவர்களுக்கும் சாண்ட்ராவுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்கும்போது, இப்ப சாண்ட்ரா அவர்கள் வந்து கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு பிக் பாஸ் கிட்ட வந்து, "பிக் பாஸ் என்னால இந்த ஆட்டத்தையே தொடர முடியாது. நான் கிளம்பி போறேன்" அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏன் சாண்ட்ரா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை வந்து எடுத்தாங்க? அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்களா இல்லை வெளியே போயிட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ப்ரோமோ வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிடிச்சி திட்டி விட்டுருப்பாங்க திவ்யா அவர்களை. என்ன ஏது அப்படின்னு சொல்லி காரணமே தெரியாமல் என்னடா இந்த மாதிரிலாம் திட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்களால பேசவும் முடியல, பேசாமல் இருக்கவும் முடியல, காரணத்தை கேட்கவும் முடியல, கேட்காமலே வந்து இருக்க முடியல திவ்யாவால். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து கத்தி கத்தி வந்து விட்டாங்க. இப்போ என்ன வந்து எதுக்காக கேட்குறா, போ அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி பிரஜனை சொன்னதாக இருக்கட்டும். அதே மாதிரி பிரஜன் அவர்கள் வந்து அவளை எத்தனை தடவை கூப்பிட்டுட்டு இருக்கு, திரும்பி திரும்பி போய் என்னெல்லாம் தொங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருந்துட்டு. பட் இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா அவர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லும். ஏன்னா பிரச்சனைக்கிட்டையும் போய் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாண்ட்ரா கிட்டையும் போயிட்டு ஏதாவது கொஞ்சம் அவங்கள ஜாலி பண்ணும் அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசினாலும் சாண்ட்ரா அவர்கள் வந்து ஜாலியாகவே வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. கட்டும் கோவத்திலே வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏதாவது கேட்டாலும் என்கிட்ட எதுக்காக கேட்குற, போய் அங்கே வந்து கேளு, எல்லாரும் முன்னாடி வந்து சிரிக்க வைக்கிறீங்க, ஊர் முன்னாடி சிரிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் டு த கோர் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா பிரஜனுக்கும் சாண்ட்ராவுக்கும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிரஜன்கிட்ட பேசினா அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா சால்வ் ஆகிடும். ஓகே, பட் என்ன இங்கே பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான பிரச்சனையாக இருந்தது இப்போ வரைக்குமே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருந்தது அப்படின்னா, சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து ரொம்ப செவி சாய்க்காமல் வந்து பிரஜன் அவர்கள் வந்து நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக சாண்ட்ரா அவர்கள் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா சண்டே எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது பிரஜன் அவர்கள் வந்து சாண்ட்ராவுடைய நட்பையும் இந்த விளையாட்டையும் வந்து துண்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து பர்சனலாக எடுத்து பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டாங்களா என்னென்னு வந்து தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜனும் சாண்ட்ரா அவர்களும் ரொம்ப கூடியே வந்து இருப்பாங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் ஃபீட்பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 2 பேருமே ஒன்றா சேர்ந்து கேம் ப்ளே பண்ணுறாங்க, இது ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கனி, விக்ரம் இவங்கெல்லாம் சொன்னதுனால அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியும் சொன்னாப்புல, பிக் பாஸ் அவர்களும் சொன்னாப்புல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் அவர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, இந்த இடத்துக்கு நம்ம இப்படி தான் வந்து இருக்கணும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டார். சண்டே எபிசோடில் இல்லை, அதுக்கு முன்னாடி எபிசோட் சாட்டர்டே எபிசோட்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிரஜனுக்கு ஒரு நல்ல பாராட்டு வந்து கிடைச்சிது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஓகேவா? அதனை தொடர்ந்து பிரஜன் வந்து முடிவு பண்ணிட்டாப்புல, ஓகே இதுக்கப்புறம் நம்ம தனிமையாக தான் வந்து கேம் விளையாட போகிறோம், சாண்ட்ராவே வந்தாலும் நம்ம அடித்து விளையாடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவால் அது ஏற்றுக்க முடியல. ஒன்று, சாண்ட்ரா காலையிலேருந்தே பயங்கர மூட் அப்செட்டாக வந்திருக்காங்க, மூட் அவுட்டாக வந்து இருந்துட்டுருக்காங்க. ஒன்று, பிரஜன் வந்து சரியாக பேசலை அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து அவங்க அப்பாவுடைய பிரச்சனையை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு வந்து இருக்காங்க. ஓகேவா? அவங்க அப்பா வந்து இறந்துட்டதாக சொல்லப்பட்டுருக்கு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்களாம். அதை நினச்சி அவங்க ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பிரஜன் அவர்கள் கூட நிற்கல, கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா அவர்கள் அதை சொல்லி அழுறதுக்கும் ஆள் இல்லை அந்த இடத்துல அப்படின்ற போது அது ரொம்ப பர்சனல் டு பி த ப்ராங்க். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பர்சனலாக இருக்கும்போது பர்சனலாக இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட தான் அதை சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் அவ்வளோதான். நம்மளே இருந்தால் கூட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட முடியாது. இப்போது திவ்யா கிட்ட கூட சொல்லி அழுதுருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அது தோணலை, திவ்யா கிட்ட சொல்லி அழணும் அப்படின்றது தோணலை. நமக்காக ஒரு ஜீவன் இருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி அழுகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருக்கலாம். இல்லை அதை பற்றி வந்து பேசியிருந்துருக்கலாம், கன்ஃபெஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு வந்திருக்காங்க. ரீசன் வந்து பிரஜன் வந்து செவி சாய்க்க மாட்டேங்கிறாரு, பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்க மாட்டேங்கிறாரு, பர்சனலாகலாம் இல்லை. ஓகேவா? அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ரூட் அண்ட் ரஃபாக வந்து இல்லாமல் அவர் வேலை என்னமோ அவர் என்னமோ தனிமையாக இருக்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்காரு, சில் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் எல்லாருக்கூடயும் வந்து பார்த்திங்கன்னா மிங்கல் ஆகிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறது, ஆக்டிங் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா பிரதான பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கும் பிரஜனுக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஓகே, இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சாண்ட்ரா அவர்கள் வந்து பயங்கர ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிட்டாங்க. ஓகேவா? அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸுக்கும் உங்களுக்கு இதுதான் கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அந்த டாஸ்க்குக்காக, இந்த வீக்லி டாஸ்க்குக்காக. அதனை தொடர்ந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளர போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கெட்டப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கெட்டப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மதராசப்பட்டினம்
அந்த இங்கிலீஷ்கார் ஒருத்தி வந்து வருவாங்க இல்லையா, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கெட்டப் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் தொடர்ந்து சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக உடஞ்சி வந்து அழுகுறாங்க. என்னம்மா ஏதும்மா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு தெரியல, இந்த கேமை வந்து கண்டினியூ பண்ண முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல. பிரச்சனை வச்சுக்கிட்டு இல்லை பிரச்சனை எதிர்த்து என்னால் இந்த கேமை ப்ளே பண்ண முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நான் வந்து இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து பேசுகிறாங்க. பிக் பாஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நின்று நிதானித்து வந்து கேட்டுட்ருக்காரு. ஸோ என்ன தான் உனக்கு பிரச்சனை சொல்லுங்கள், என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ தூரம் வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, ஓப்பன் அப் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் இதே மாதம் வந்து கிறிஸ்மஸ்க்காக எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டுருந்தேன், ஆனால் எங்கள் அப்பா வந்து வரலை. ஓகேவா? ஸோ ஏன் வரல அப்படின்னா அவருக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளம். அந்த நேரத்தில் வந்து என்னால் காசு கொடுக்க முடிஞ்சிருந்தால் அவர் வந்து காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் நாங்கள் காசு கொடுக்கக்கூடிய நிலைமையில் வந்து இல்லை. ஸோ அந்த கில்ட் வந்து எனக்குள்ளே வந்து இருக்குது. அந்த காசு கொடுக்காதனால எங்கள் அப்பா இறந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவை வந்து நான் பறி கொடுத்துட்டேன், நான் காசு கொடுத்துருந்தா காப்பாற்றிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து கதறி கதறி பயங்கரமாக வந்து அழுதுட்டுருக்காங்க. ஸோ அது வந்து லிட்ரலாக ஒரு மாதிரி இருந்துச்சு சொல்லப்போனால். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸை கூப்பிட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் வந்து அழுதுட்டாங்க. ஓகேவா? விக்கல்ஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்துட்டு தண்ணி கொடுத்துட்டு திரும்பி வெளியே போனார். அந்தளவுக்கு அந்தளவுக்கு பயங்கரமாக அழுதுட்டாங்க. ஸோ அதனை தொடர்ந்து பிக் பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை உங்கள் அப்பா வந்து நீ இந்த இடத்துல இருக்கிறத பார்த்தாக்கா சந்தோஷப்படுவாரா படமாட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷப்படுவார். நான் இதெல்லாம் காட்டணும்னு தான் நினச்சேன் எங்கள் அப்பாவுக்கு, பட் அவர் வந்து இப்போ இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தான் வந்து இருப்பார். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து கண்டிப்பாக விளையாடி ஆகணும். பிரஜன் அவர்கள் வந்து இருக்காருல்ல, அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, தனித்தனியாக தான் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழகாக வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் வந்து அதை மனதளவில் ஏற்றுக்கிட்டு தனித்தனியாக விளையாட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்யூசேஷன் என்னென்னா 2 பேருமே ஒன்றா ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காதீங்க, யோசிக்காதீங்க, எல்லாமே கஷ்டம் வந்து தான் போகும். ஸோ நாளடைவில் வந்து அந்த விஷயங்கள் வந்து காயங்கள் எல்லாமே ஆறி போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆறுதல் வந்து கூடுவாப்பில். ஆக்சுவலாக பிக் பாஸ்லாம் பயங்கரமான ஆள். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஹேண்டில் பண்ணுவாப்பில். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் அமித் அவர்கள் வந்து கர்நாடகாவில் பிக் பாஸ் சீசன் 1 மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டார். பார்ட்டிசிபேஷன் மீன்ஸ் பிக் பாஸ் வாய்ஸாக இருந்தது அவர் தான். 21 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஆயிருக்காரு. ஸோ அந்த வயசில் அந்த மெச்சூரிட்டி பத்தலை. ஏன்னா என்னை விட பெரிய பெரிய ஆட்கள், ஆக்ட்ரஸ், சினிமாஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிக் பாஸ் அவர்கள் சூப்பராக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே நான் கண்டினியூ பண்ணுறேன், விளையாடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ அவங்களுக்கு ஒரு ரோலை கொடுத்து வெளியே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ட் அவுட் ஆகிட்டு சில் அவுட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இதுதான் நடந்த விஷயங்கள். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.